ஆசீர்வாதம்னா என்னது? யாக்கோபுக்கு தெரியும் ஆசீர்வாதம்னா என்னது. வாழ்க்கையில வெற்றி பெறத்துக்கான ஒரு சக்தி அது. அந்த ஒரு சக்தி, ஒரு பவர், வாழ்க்கையில வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு பவர் அது. அது ஒரு காரியம் இருந்தா மற்றது எது இல்லைனாலும் எல்லாத்தையும் அது கொண்டு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி அது. அவ்வளோ பெரிய ஒரு காரியம் அது. கடவுளுடைய அந்த ஆசீர்வாதம் மட்டும் இருந்ததுன்னா வேற எதுவுமே இல்லைனாலும் இல்லாத எல்லாத்தையுமே அது கொண்டு வரும், வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்கும், எல்லா தடைகளையும் தாண்டி முன்னேற வைக்கும், வாழ்க்கையை முழுமையாய் அனுபவிக்க வைக்கும். What is blessing? The power to live a full life. ஒருத்தர் இப்படி சொல்றாரு, blessingனா the fullness of life in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்க்கையை முழுமையாய் வாழுவதுதான் ஆசீர்வாதம். தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்க்கையை முழுமையாய் வாழ்வது, அறகுறையாக வாழ்வதில்லை, ஏதோ தள்ளுறது கிடையாது, ஏதோ சமாளிக்கிறது கிடையாது. ஒரு பூ எப்படி சில நேரம் பாதி மலருதோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பூ பாதி மலர்றப்போ அது அவ்வளோ அழகாக இல்லை, நமக்கே தெரியுது. இன்னும் கொஞ்சம் மலர்ந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? ஃபுல்லாக முழுமையாக மலர்ந்தால் அது சூப்பராக இருக்காது. இன்னும் அழகு இதுக்குள்ளே இருக்குது, இன்னும் பொட்டென்ஷியல் இதுக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சில நேரம் அது முழுசாக மலர மாட்டேங்குது. நிறைய பேருடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது இல்லையா? முழுமையாய் மலரவில்லை. இன்னும் நல்லா இருக்கலாம், இன்னும் நல்லா போகலாம், இன்னும் பெரிய காரியங்களை சாதிக்கலாம், இன்னும் தூரம் போகலாம், இன்னும் மேலே வரலாம், ஆனால் போக முடியல. ஒரு பழைய ஏற்பாட்டு வேத வல்லுநர் சொல்கிறாரு, ஆசீர்வாதம்னா என்னன்னா ரட்சிப்பை காட்டிலும் வேற லெவல் போகிற ஒரு காரியம். தேவன் வெறும் நம்மளை ரட்சித்துட்டு விட்டுறணும்னு நினைக்கல. ரட்சிப்பு ஒரு ஆபத்துலேருந்து நம்மளை விடுவிக்கிறது தான் ரட்சிப்பு. பாவத்திலேருந்து விடுவிக்கிறார், பிசாசுலேருந்து விடுவிக்கிறார், மரணத்திலேருந்து விடுவிக்கிறாரு. இயேசுவின் மூலமாய் நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் தேவன். தேவ கோபாக்கினையிலிருந்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் செஞ்சிருக்கார் பாருங்க. அதுக்கே நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய திட்டம் அதை காட்டிலும் பெருசு. வெறும் சில ஆபத்துகளிலிருந்து நாம் மீட்டெடுக்கப்படணுன்றது மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கை மலரணும். நமக்குள்ளாக இருக்கிற அந்த பொட்டென்ஷியல், அந்த ஆற்றல், திறமை, எல்லா தாளந்துகளும் வெளியே வந்து அதை நம்ம பயன்படுத்தி நாம் எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியில் பிறந்தோமோ அதை முழுசா நிறைவேற்றி, தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்மால் சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படணும், முழுமையாக வாழணுன்றது தான் தேவனுடைய திட்டம். அந்த முழுமையாய் வாழ வைக்கக்கூடிய ஒரு சக்தி தான் ஆசீர்வாதம்.